நாம் இன்று பார்க்கவிருப்பது தாயாகி போன மகள் என்ற சிறந்த குடும்ப கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். காலை நேர வெயில் பழைய ஓட்டு வீட்டு முன் உள்ள துளசி மாடத்தில் மெதுவாக விழுந்து கொண்டிருந்தது. அந்த வீட்டின் உள்ளே சின்ன சமையலறையில் லதா என்ற 16 வயது பெண் ஒரு பெண்ணுக்கே உரிய கனவுகளோடு அல்ல, ஒரு தாய்க்கே உரிய பொறுப்புகளோடு அன்றைய நாளை தொடங்கி கொண்டிருந்தாள். அம்மா, காப்பி குடிக்க எழுந்துட்டீங்களா என்று மெதுவாக கேட்டாள். அம்மா சாவித்ரி பதில் சொல்லவில்லை. அவள் படுக்கையில் உட்கார்ந்து கொண்டே கால்களை நெஞ்சோடு கட்டிக்கொண்டு வெறுமையான கண்களோடு சுவரையே பார்த்து கொண்டிருந்தாள். லதாவுக்கு அது புதிசில்லை. கடந்த 2 ஆண்டுகளாக அம்மாவின் மௌனம் அவள் சுவாசத்தின் ஒரு பகுதியாகவே மாறியிருந்தது. அப்பாவின் இடம் காலியாகிய நாள். கடவுள் மிகவும் சோதித்து விட்டார். அப்பா முருகன் ஒரு அரசு பஸ் டிரைவர், சாதாரண மனிதன். ஆனால் குடும்பத்திற்கு ஒரு நல்ல தூண். ஒரு மழைக்கால இரவு நேரத்தில் பஸ் விபத்தில் அவர் உயிரிழந்த நாளிலிருந்து அந்த வீட்டின் காலண்டர் மட்டுமல்ல, உறவுகளும் உறைந்து போனது. அப்பா இறந்த பிறகு அம்மா அழுதாள். அழுது தீர்ந்த பிறகு அழுவதையே மறந்து விட்டாள். அவள் பேசுவதை நிறுத்தினாள். சிரிப்பதை மறந்தாள். மகளாகிய லதாவை பார்க்கும்போது கூட அவள் கண்களில் ஒரு பயம். இந்த பிள்ளையை நான் எப்படி காப்பாற்றப் போறேன் என்ற கேள்வி. மகளாக இருந்தவள் தாயான தருணம். அப்பா இறந்த 3வது நாளே லதா சமையலறையில் நின்றாள். அவள் கைகளில் பாத்திரம், கண்களில் பயம். ஆனால் மனசில் ஒரு உறுதி இருந்தது. அம்மா சாப்பிடணும். அந்த ஒரு எண்ணமே அவளை நகர்த்தியது. அவள் அன்று உணர்ந்தது, இனிமே நான் பிள்ளை இல்லை, இந்த வீட்டுக்கான பெரியவள். பள்ளிக்கு சென்று வந்ததும் அம்மாவுக்கு மருந்து, வீட்டுக்கு பக்கத்து தண்ணீர் குழாயில் வரிசை, ரேஷன் கடை, அப்பாவின் அலமாரியில் இருந்த காசை கணக்கிடுதல், இது போன்ற வேலைகள் இருந்து கொண்டே இருந்தது. அவள் வயதுடைய அவளது தோழிகள் கனவுகளை பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் லதா கடமைகளை மட்டுமே பேசிக்கொண்டிருந்தாள். அம்மாவின் மனசு மிகவும் உடைந்து போனது. ஒரு நாள் இரவு லதா சோறு பரிமாறும் போது அம்மா திடீரென பாத்திரத்தை தள்ளிவிட்டாள். என்னால் முடியல, என்னால் உன்னை நல்லா வளர்க்க முடியல என்று கதறி கதறி அழுதாள். அன்று முதல் முறையாக அம்மாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. லதா மெதுவாக அருகில் வந்து அம்மாவின் கையை பிடித்து கொண்டு சொன்னாள், நீங்க என் அம்மாதான். ஆனா நான் உங்க அம்மாவா இருந்தா அதுல தப்பே இல்லம்மா. அந்த வார்த்தைகள் ஒரு மகளின் வாயிலிருந்து வந்தாலும் அதில் ஒரு தாயின் தைரியம் இருந்தது. கிராமத்தின் பார்வையில் இவர்களை பற்றி பேசிய பேச்சுக்கள். கிராமம் பேசாமல் இருக்குமா? அப்பா இல்லாத பிள்ளை, அம்மா சரியில்லை, இந்த பொண்ணு அதிகம் பொறுப்பு எடுத்துக்குது என்றெல்லாம் பேசினார்கள். அவள் பள்ளிக்கு சென்றபோது கூட ஆசிரியை ஒரு நாள் சொன்னாள், லதா, நீ சின்ன வயசுக்கு பெரிய மனசு வச்சிருக்க என்று சொன்னார்கள். அவள் சிரித்தாள். அவள் வெளியே சிரித்தாலும் அந்த சிரிப்புக்குள் ஒரு சுமை ஒளிந்திருந்தது. தாயின் மறுபிறவி. காலம் நகர்ந்தது. லதா 12ஆம் வகுப்பு முடித்தாள். கல்லூரிக்கு போக ஆசை. ஆனால் அம்மாவை விட்டு செல்ல மனம் வரவில்லை. அந்த நாள் இரவு சாவித்ரி மெதுவாக சொன்னாள், நான் உனக்கு அம்மாவா இருந்தேனான்னு தெரியல, ஆனா நீ எனக்கு தாயா இருந்துட்ட என்று சொன்னாள். லதாவின் கண்கள் நனைந்தது. அந்த இரவுதான் சாவித்ரி முதல் முறையாக தன் மகளுக்கு சோறு பரிமாறினாள். கைகள் நடுங்கினாலும் அந்த செயலில் ஒரு தீர்மானம் இருந்தது. இன்று அந்த வீட்டில் துளசி மாடத்தில் வெயில் விழுகிறது. சாவித்ரி சமையலறையில் இருக்கிறாள். லதா புத்தகத்துடன் உட்கார்ந்துள்ளாள். அம்மா கூப்பிடுகிறாள், லதா, சாப்பிடவா?
அந்த ஒரு கூப்பாட்டில் லதா உணர்ந்தாள், அவள் தாயாக இருந்த காலம் முடிவடையவில்லை. ஆனால் அம்மா மீண்டும் அம்மாவாக மாறியிருக்கிறார். சில மகள்கள் தங்களுடைய வயதை கடந்து உறவுகளை காப்பாற்றி விடுகிறார்கள். அப்படி ஒரு மகள்தான் தாயாகி போன மகள்.